ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. ஈத் செலிப்ரேஷனாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் திருப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நானுமே படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் என்னுடைய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ஸ்டடி vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈதுக்காக ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியாகவே இருந்ததுனால லாஸ்ட் 3-4 டேஸாகவே சரியாக என்னால் படிக்க முடியல. திருப்பி அகைன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தீவிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் பையனை தூங்க வச்சுட்டு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் வீக் டெஸ்ட் பேட்சில் நடந்த டெஸ்ட்டுமே நான் எதுவுமே அட்டன் பண்ணலை. சரி, ஃபஸ்ட்டு தமிழ் 100 கொஷின் டெஸ்ட் மட்டும் இப்போ அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சு அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 டேஸ்க்கு முன்னாடி குரூப் 1 நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது குரூப் 4 தான் நம்ம ரெடியாக இருக்கணும். நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் படித்தது எல்லாத்தையும் திருப்பி ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூவாக படிக்கிறத கம்மி பண்ணிவிட்டு ஆல்ரெடி படித்ததெல்லாம் நல்லா ரிவிஷன் கொடுங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே எப்படியும் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுமே விட்டுருவாங்க. குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ண இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சுத்தமாக டைம் கிடையாது. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட முடிக்க முடியுமான்றதே டவுட் தான். எல்லாருமே ஸ்டடி பிளான் போட்டு 90 டேஸில் முடிக்கலாம், 120 டேஸில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் போடுவாங்க. அது எல்லாமே வெறும் வியூஸ்க்காக தான் நான் சொல்லுவேன். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட டெய்லி 12 to 14 ஹார்ஸ் ரிவிஷனுக்கு தனியாக டைம் ஒதுக்காமல் ஃபுல்லாக படித்தா தான் நம்ம சிலபஸே கவர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு படிக்கிறதுன்றது கண்டிப்பாக எல்லாராலையும் சாத்தியம் கிடையாது. ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்களாம் நான் 2 months தான் படித்தேன், 3 months தான் படித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படின்னா ஆல்ரெடி ஒரு 2 years 3 yearsஸாக எக்ஸாம் அட்டன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் இருக்கிறத 2 monthsல படிச்சுட்டு அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதனால 2 monthsல முடிச்சிட முடியும்னு சொல்லிட்டு அசட்டுத்தனமான நம்பிக்கை நம்ம வைக்கவே கூடாது. இதை நான் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்ல, இதுதான் ஆனால் உண்மை. முடிக்கவே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், நினச்சா முடிக்கலாம். ஆனால் எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். சரி, அப்போ இதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னா, இதுக்கப்புறம் 100% சிலபஸை கவர் பண்ணணுன்ற எய்மில் இருக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 75 to 80% சிலபஸ் படிச்சிருந்தாலும் அதை நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணணுன்ற மோட்டிவோட படிங்க. நம்ம படித்ததுலேருந்து வர கொஷின் எதையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அது மட்டும் பண்ணாலே நம்மளால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தெரியாத கொஷின்ஸில் எப்படியாச்சும் ஒரு 10 கொஷினாச்சும் நம்ம ஃப்ளூக்கில் அப்படி இப்படின்னு ஏதோ கெஸ் பண்ணி நம்ம அடிச்சிடலாம். நம்ம படிக்காததுலேருந்து வந்துருமோன்னு ஒரி பண்ணியே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே நம்மளால் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க நோட்ஸ் எடுக்க டைம் இல்லாததுனால மற்றவங்க நோட்ஸ் வாங்கி நான் படிக்கிறேன்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸ்கூல் புக்ஸை மட்டுமே படிங்க. ஏன்னா அவங்க நோட்ஸில் அவங்களுக்கு எந்த பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பாயிண்ட் எல்லாத்தையுமே அவங்க மனசுலேயே இருக்கிறதுனால அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. இது எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஒன்று, உங்களால் எக்ஸாமுக்குள்ளே நோட்ஸும் எடுத்து படிக்க முடியும்னா உங்களுடைய ஓன் நோட்ஸை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. அப்படி இல்லை, டைம் இல்லைன்னா தாராளமாக ஸ்கூல் புக்லேயே கூட நீங்கள் அண்டர்லைன் பண்ணியோ ஹைலைட் பண்ணியோ படிச்சுக்கோங்க. எப்போவுமே மற்றவங்க நோட்ஸை படிக்கும் போது நமக்கு ஃபுல்லாக படித்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. இப்போ நம்மளே ஓன் நோட் மேக் பண்ணியிருந்தோம்னா இந்த பாயிண்ட்டை நம்ம எதுக்காக எழுதணும், இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வர பாயிண்ட்டில் நம்ம என்ன படித்தோம், அது நம்ம ஞாபகத்தில் இருக்கா இல்லையான்றது எல்லாமே நம்ம நோட்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இதே மற்றவங்க நோட்ஸை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுட்டே வருவீங்க, உங்களுக்கு புரியும் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நடுவில் ஒரு பாயிண்ட் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இது எதற்காக எழுதியிருக்காங்கன்னே புரியலையே, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கிற மூடே போயிடும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்க நோட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் நீங்கள் உங்களுடைய ஓன் நோட்ஸை மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இருக்குமே தவிர அந்த நோட்ஸையே நம்பி ஃபுல்லாக படிக்கிறது இல்லை இறங்குறதுன்றது ரொம்பவே தப்பு. அதே மாதிரி தான் ஒன்லைனரை மட்டும் படிக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்லைனர் எதுக்காகனா, இப்போ நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அதை அகைன் ரிவிஷன் பண்ணும்போது குயிக்காக முடிக்கிறதுக்காக ஈஸியாக உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் ஒன்லைனர் யூஸ் பண்ணணும். எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒன்லைனர் படிக்கக்கூடாது. தமிழ் 100 கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணியிருந்தேன். அது முடிச்சுட்டு கையோடு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆன்சர் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எப்போவுமே டெஸ்ட் அட்டன் பண்ணால் அதோடைய ஆன்சரோ ரிசல்ட்டோ எதாக இருந்தாலும் உடனே தெரிஞ்சுக்கணும், இல்லைனா எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிரும். ஆன்சர் கீ அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எல்லா ஆன்சரும் கரெக்டாக தான் போட்டிருக்கேனான்னு நானே புக் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது லாஸ்ட் வீக் நான் அட்டன் பண்ணாத டெஸ்ட் இப்போ லேட்டாக அட்டன் பண்ணுறதுனால ஆல்ரெடி அவங்க ஆன்சர் கீயுமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் கையோடவே ஆன்சரை செக் பண்ணிடுவோன்னு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லா கொஷினும் கரெக்டாக போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இந்த தடவையாச்சும் ஃபுல் மார்க் வரும்னு பார்த்தா எப்படியோ 6 மிஸ்டேக் ஆயிடுச்சு. எங்கடா மிஸ்டேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே 1-2 மார்க் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் போக தான் செய்யும். இதுக்காக தான் ரிப்பீட்டடாக டெஸ்ட் போட்டு பார்க்கணுன்னு சொல்கிறது. ஷார்ட்ஸில் அன்றைக்கி ஒரு நாள் என்னோடய பையன் அதிசயமாக 2 hours தூங்கினப்போ நான் படித்த மினி விளாக் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எல்லாருமே உங்கள் பையன் 2 hours தூங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வழக்கமாக என் பையன் 1 hour 1.5 hours தான் தூங்குவாங்க. அன்றைக்கி அதிசயமாக தூங்கினதுனால கொஞ்சம் படிக்க முடிஞ்சுது. இன்றைக்கும் அதே மாதிரி தூங்குவாங்க. ஜிஎஸ் டெஸ்ட்டும் கையோட முடிச்சிடலான்னு பார்த்தா என்னோடய பையன் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துட்டார். என் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தார். நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படிக்கிற வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம டெஸ்ட்டு அப்புறமா போட்டுக்கலான்னு படிக்கிறதுக்காக உட்காந்துட்டேன்.
நான் ஊருக்கு வரும்போது நிறைய நோட் புக் எல்லாமே எடுத்துகிட்டு வரல, தேவையான புக்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் என்கிட்ட என்ன புக்ஸ் இருக்கோ அதில் எனக்கு எந்த லெசன்ஸ்லாம் மறந்த மாதிரி இருக்கோ அதை படிக்கலான்னு சொல்லி அதை தான் படிச்சுட்டு இருந்தேன். இது இல்லாமல் நான் ஏப்ரல் மந்த் ஸ்டடி பிளான் போட்டது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டடி பிளானுமே ஒரு 2-3 டேஸ் பெண்டிங் ஆயிடுச்சு. இதனால சரின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக முடிக்கணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்த கொஷின்ஸ் எல்லாமே என்னுடைய மாமியார் வீட்டில் எனக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி தான் நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. என்னுடைய பேரண்ட்ஸும் சரி இன்லாஸும் சரி நான் படிக்கக்கூடாதுன்னு என்னை எப்போவுமே தடை பண்ணதே இல்லை. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு படிக்கிறது என்னவோ அந்த அளவுக்கு கஷ்டமாக தெரியல. நான் ப்ரெக்னென்ட் ஆனேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிடா அந்த ப்ரெக்னென்சியில் குழந்தையும் வச்சுக்கிட்டு படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் பண்ணுற சப்போர்ட்னால மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு படித்து முடிக்க முடிஞ்சுது. இப்போது எனக்கு இருக்கிற ஒரே கவலை எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமான்றது தான். ஏன்னா டெலிவரி டேட்டும் எக்ஸாம் டேட்டுமே ரொம்ப பக்கம் பக்கம் இருக்குது. எனக்கு என்னென்னா எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் லேபர் பெயின் வந்துடக்கூடாது. அதுக்கு 2 டேஸ் முன்னாடியோ இல்லை 2 டேஸ்க்கு அப்புறம் வந்தால் கூட பரவாயில்ல. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் பேபி பிறந்தா கூட எப்படியாச்சும் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிடணுன்ற மைண்ட் செட்டோடு தான் இருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பால்கனி மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். இங்கே வந்து அந்த அளவுக்கு வெயிலும் வராது, நல்லா காற்றடிக்கும். ஈவினிங் டைமில் மோஸ்ட்லி நான் இங்கே தான் உட்காந்து படிப்பேன் மாமியார் வீட்டில் இருந்தால். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஈதுக்காக நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ என்னை ஞாபகம் வச்சு விஷ் பண்ணதுக்கு. என்னுடைய ஸ்டடி பிளானுக்கு இந்த அளவுக்கு ரீச் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. கிட்டத்தட்ட 10K வியூஸ் போயிருந்துச்சு. நான் எப்படி ஸ்டடி பிளான் போடுவேன்னு ஷேர் பண்ணால் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுடைய பிளான் பார்த்து நான் என்னுடைய ஓன் பிளான் மேக் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்கள் பிளான் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளுடைய மெத்தட் இன்னொருத்தவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுது, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். சைடில் என்னோடய பையன் என்னுடைய ஹஸ்பண்டை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தார். என்னுடைய ஹஸ்பண்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக எதோ கொடுத்து பென்னு பென்சிலுன்னு ஏதோ டைவர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக என்னுடைய பையன் டேடி தான் எல்லாமே பண்ணணும் நான் வேணான்னு சொல்கிறதுனால அதுவுமே எனக்கு வசதியாக போச்சு. படிக்கிறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே டைம் கிடைக்குது. உங்கள் வீட்டில் யாராச்சும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக எந்த ஹெல்ப்பும் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் மாரல் சப்போர்ட்டாவாச்சும் இருங்க. நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ணலனாலும் என்கரேஜ் பண்ணுறது ஒன்று மட்டுமே போதும், அவங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு லெசனை நல்லா தரவாக ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் இருட்டின மாதிரி ஆகிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு புக் பேக் எல்லாத்தையுமே நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். தொடர்ந்து உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் பேக் பெயினும் வர மாதிரி இருந்தது. அதனால் படித்தது போதும், நம்ம போய் வேறு ஏதாவது வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். இதுக்கு மேலே அங்கே உட்காந்து படித்தோன்னா ஃபுல்லாக கொசு வீட்டுக்குள்ளேயும் வந்துடும், நம்மளையும் படிக்க விடாமல் ஃபுல்லாக கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய மற்ற வேலைகளை பார்க்குறதுக்காக வந்துட்டேன். எங்களுடைய ரூம் மேலே இருக்கிறதுனால ஃபுட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம். அந்த பிளேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சரி அதெல்லாம் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படிக்கலான்னு பார்த்தா துணி அவ்வளோ இருந்தது மடிக்காமல். அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நைட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.